திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணன்ற மாதிரி ஒரு கம்பெனியில் லாயராக ஒர்க் பண்ணவங்க எப்படி சிஇஓ ஆனாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கம்பெனின்றது அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். 90s டைமில் நெஸ்கேப்ன்ற ஒரு ப்ரௌசர் கம்பெனியில் மிச்சல் பேக்கர்ன்ற ஒருத்தவங்க லாயராக லீகல் அட்வைசராக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 90s டைமில் இன்டர்நெட்லாம் பூம் ஆகிட்டு இருந்த டைம். அந்த டைமில் நெஸ்கேப் தனக்குன்னு ஒரு ப்ரௌசரை உருவாக்கி அதை லான்ச்சும் பண்ணுறாங்க. அந்த டைம் பீக்கில் இருந்த மைக்ரோசாஃப்ட் டெக் ஜெயண்ட் அப்போ தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்கிற ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறாங்க. காம்படிஷன் காரணமாக அந்த நெஸ்கேப் ப்ரௌசர் கம்பெனி கொலாப்ஸ் ஆகி ஃபெல்டோன் ஆகிற நிலைமைக்கு போகுது. அப்போ தான் அங்கே லாயராக ஒர்க் பண்ண மிச்சல் பேக்கர் ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் அந்த நெஸ்கேப் ப்ரௌசரை ஓப்பன் சோர்ஸாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்ற சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் வீடியோட எண்ணில் அந்த ப்ரௌசர் எதுவும் மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர். இதுக்கப்புறம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மொசில்லா ஃபயர்பாக்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் அந்த போல்டான டிசிஷன் எடுத்ததுனால அவங்க வாழ்க்கையை டர்னிங் பாயிண்டாக மாறிடுச்சு. லாயராக ஒர்க் பண்ண அவங்கள அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சிஇஓ நியமிக்கிறாங்க 2004. இவ்வளோ நேரம் மிச்சல் பேக்னு சொல்லிட்டு இருந்தவங்க நீங்கள் எல்லோரும் மோஸ்ட்லி பையன் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது பொண்ணுன்னு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? அது ஒரு பொண்ணுங்க.